ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் ஆர் 2x3 மேட்ரிக்ஸஸ்க்கு எப்படி ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா த மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் m cross n is said to be ஆஃப் ரேங்க் ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸில் அதோட ஆர்டர் அப்படின்னா ரோ அண்ட் காலம், அதாவது எம் எது டினோட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோவையும் n வந்து காலமையும் டினோட் பண்ணக்கூடியது. சரி, அதை தாங்க m cross nன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் ஏன்ற மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கலாம், 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கலாம். இப்போ 2x2 அப்படின்னா ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா, அதுவே 2x3 அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தது, அதோட ஆர்டர் 2x3 இருந்தது அப்படின்னா அதாவது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இங்கே கொடுத்துருக்க என்ன அப்படின்னா ஏஎஸ் அட்லீஸ்ட் ஒன் மைனர் ஆஃப் ஆர்டர் ஆர் விச் டஸ் நாட் வேனிஷ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். முதல்ல இங்கே மைனர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மைனர் அப்படின்றது என்னன்னு நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். என்ன இல்லை, இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதில் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணுறது தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி டிட்டர்மெண்ட் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தால் அது எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணணும், 2x2 எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ 3x3 மேட்ரிக்ஸுக்கு நான் டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது மாடுலஸ் எடுக்கும்போது 0 ஆயிடுச்சு அப்படின்னா இதில் அடுத்த கண்டிஷன் போவோம். அதுக்கு முன்னாடி இதிலோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும் 3x3, ஏன்னா ரோ 3 அதே போல் காலம் 3ன்னு இருக்குது. சரியா, இப்போது இதோட மேக்ஸிமம் ரேங்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3. ஏன் அப்படின்னா இதில் மினிமம் ஆஃப் எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு நான் பார்க்கணும். ரோவோ அல்லது காலம்லையோ எது மினிமமாக இருக்குதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 2x3 இருந்தது அப்படின்னா 2 ரோ 3 காலம் இருக்குது அப்படின்னா அது மினிமம் அதோட ரேங்க் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. சரியா, ரேங்க் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 2ன்னு சொல்லலாம். அதே போல் 3x3 அப்படின்னா அதில் மினிமம் வேல்யூ என்ன எடுத்துக்கணும்னா 3 தான், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல், அதனால் 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட ரேங்க் 2. இப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மேட்ரிக்ஸ் போகணும். சப்மேட்ரிக்ஸ் தான் 2x2 மைனர்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது 2x2 மைனருக்கு நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2x2 மைனர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறது தான் மைனர்னு சொல்லுவோம். இப்போ இந்த நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், 1 2 4 5க்கு நான் டிட்டர்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதிலேயே ரேங்க் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா ஒரு ரேங்க் குறையும். அடுத்தது 2x2 மேட்ரிக்ஸுக்கு ஒரு வேளை 0 ஆகலை அப்படின்னா நம்ம ரேங்க்கு 3லிருந்து ரேங்க் 2ன்னு சொல்லிடலாம். சரியா, அடுத்த கண்டிஷன் எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் r+1 அண்ட் ஹையர் ஆர்டர் வேனிஷஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி வேனிஷ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வேனிஷ் அப்படின்னா டஸ் நாட் வேனிஷ் அப்படின்னா 0 ஆகலை அப்படின்னா அதோட ஆர்டர் அதோட ரேங்க் என்னன்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த 3x3 மேட்ரிக்ஸஸ் ஃபஸ்ட்டே 0 ஆகிருந்தால் ஒரு ரேங்க் குறையும். அடுத்தது எவ்ரி மைனர்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி மைனர் அப்படின்னா எல்லா சப் மேட்ரிக்ஸும், இதில் நம்ம 2x2 ஃபஸ்ட்டு நான் இங்கே இந்த 2x2 எடுத்திருந்தேன், அடுத்தது இந்த 2x2 எடுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா 2x2 மேட்ரிக்ஸும் நான் மைனர் எடுக்கும்போது எல்லாமே 0 ஆச்சு அப்படின்னா அதோட ரேங்க் என்ன ஆகணும் அப்படின்னா 3லிருந்து 2 ஆகிருக்கும். 2லேருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லா எவ்ரி மைனர் 0 ஆகிறதுனால 2லேருந்து ரேங்க் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். சரியா, 2x2 மேட்ரிக்ஸஸ் எல்லாமே வேனிஷஸ் ஆகிருந்துச்சுன்னா அதோட ரேங்க் வந்து நம்ம 1ன்னு சொல்லிடலாம். சரியா, ஓகே. இங்கே நம்ம ரேங்கை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட சைன் ரேங்க் ஆஃப் ஏ இந்த குறியால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதோட மெயின் கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. mன்றது ரோவை குறிக்கக்கூடியது, nன்றது காலமை குறிக்கக்கூடியது.
இது எதில் மினிமமாக, இந்த ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் அதோட ரேங்க்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு 2/3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் வந்து 2/3 ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட மினிமம் வேல்யூ எவ்வளவு? அப்போ 2. அப்போது அந்த ரேங்க், அந்த 2/3 மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன அப்படின்னா 2ன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது ஒருவேளை 3/4ன்னு இருக்குது அப்படின்னா அதோட ரேங்க் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 3ன்னு சொல்லலாம். சரியா? ஒருவேளை 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் எது மினிமம் வேல்யூ எடுத்தால் ரெண்டுமே சேம் தான். அதனால் இதில் எது வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3ன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போது ரேங்க் 3ன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்றது புரியும். 2/2 மேட்ரிக்ஸில் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எப்படி ப்ராப்ளம் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிற சம்மை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போது நான் முதல்ல உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இதோட ரேங்க் என்னன்னு சொல்லி, மேக்ஸிமம் ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுக்கு இதோட ஆர்டர் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா 2 ரோ இருக்குது, அதே போல் 2 காலம் இருக்குது இல்லையா? அப்போ இது 2/2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது இதில் மினிமம் ஆஃப் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போது இதில் எது மினிமமோ அதுதான் இதோட ரேங்க்குன்னு சொல்லலாம். இப்போ இதில் சேமாக இருக்கிறதுனால இதோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்லலாம். சரியா? அப்போ இதோட ஆர்டர் 2/2 ஆர்டரில் இருக்குது. இதோட மேக்ஸிமம் ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். இப்போது இந்த 2/2 மேட்ரிக்ஸஸ்க்கு நான் டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்ம வழக்கம்போ டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணும்போது மேலே ப்ளஸ் மைனஸ் போட்டுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டயகனலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது 7 × 1 7, நெக்ஸ்ட்டு 2 × -1 -2, மேலே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 கிடச்சிச்சு. அப்போது 7 + 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 சொல்லி கிடச்சிச்சு. என்ன ஆகலை? 0 ஆகலை. அப்போது நமக்கு 0 ஆகியிருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ரேங்க் குறைஞ்சிருக்கும். இதோட மேக்ஸிமம் ரேங்க் 2. 0 ஆகியிருந்ததுன்னா ஒரு ரேங்க் குறைஞ்சிருக்கும். இப்போ 0 ஆகாதனால இந்த ரேங்க்கில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் இதோட ஹையஸ்ட் ஆர்டரில் என்ன ஆகலை அப்படின்னா நான் வேனிஷிங் அப்படின்னா 0 ஆகாதனால இதோட ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிடலாம். சரியா? ஒருவேளை இங்கே 0 ஆகியிருந்தது அப்படின்னா நமக்கு வேனிஷ் ஆகிருக்கும். வேனிஷ்னால் 0 ஆனால் நமக்கு ரேங்க்கு 1 குறைஞ்சிருக்கும். 2லேருந்து 1 குறைஞ்ச ரேங்க்கு 1ன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஆர்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இதோட ஆர்டரும் 2/2 ஆர்டர் தான். இப்போ இதோட மேக்ஸிமம் ரேங்க்கு 2ஆக தான் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணலாம். இப்போது அது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிட்டர்மெண்ட் சைன் மாடுலஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு டைகனலை மல்டிபிள் பண்ணால் 2 × 2 4, -1 × -4 +4, மேலே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4. அப்போ 4 - 4 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 0ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு கண்டிஷன் படி இது வேனிஷ் ஆயிடுச்சு. அதாவது 2/2 மைனர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேனிஷ் ஆனதுனால நமக்கு இதில் ஓட மேக்ஸிமம் ரேங்க்கு 2ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரியா? அதனால் இப்போ ரேங்க் எத்தனைன்னு சொல்லிடலாம் அப்படின்னா 1ன்னு சொல்லிடலாம். நான் முன்னாடி ப்ராப்ளத்தை சொல்லியிருந்தேன், இங்கே 0 ஆகலை, அப்போ அங்கே ரேங்க் 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 0 ஆனதுனால இதோட மேக்ஸிமம் ரேங்க் 2, 2லேருந்து 1 குறைஞ்சிது அப்படின்னா ரேங்க் 1ன்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? இதுதான் ரோ ஆஃப் ஏ, அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரியா? 0 ஆனால் ரேங்க்கு குறையும், 0 ஆகலைன்னா என்ன ரேங்க் கடைசியாக இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் பார்த்தோம். அதாவது ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்து ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து 2/3 ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இது 2/3 ஆர்டரில் இருக்குது. ஏன்னா 2 ரோ அதுக்கப்புறம் 3 காலம் இருக்குது. 2/3. சரி, உங்களுக்கு நான் ரிசல்ட்லேயே சொல்லியிருக்கேன்.
இப்போ இதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2/3ல எது மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம்னா 2. அப்போ இதோட ரேங்க் என்ன, மேக்ஸிமம் ரேங்க் என்ன அப்படின்னா 2ஆக தான் இருக்கும். ஏன்னா 2/3 வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸில் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ மினிமம் வேல்யூ 2ன்றதுனால நம்ம அதோட மேக்ஸிமம் ரேங்க் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த சம்முக்கான ரேங்க் 2. இப்போ இதில் ஏதாவது ரெடியூஸ் ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாம். அதை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே 2/3 ஆர்டரில் கொடுத்துருக்கிறதுனால இதில் சப் மேட்ரிக்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு சப் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2/2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிறத 1 2 2 4 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப் மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நாம் டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் போட்டு ஃபஸ்ட்டு டயகனலை மல்டிபிள் பண்ணால் 1 × 4 4. அடுத்து செகண்ட் டயகனலை மல்டிபிள் பண்ணால் 2 × 2 -4. ஸோ 4 - 4 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. இந்த சம்மில் பாதி, அதாவது ஃபஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸு 0 ஆயிடுச்சு. நமக்கு அடுத்தது இன்னொரு சப் மேட்ரிக்ஸும் வரும். என்ன அப்படின்னா 2 3 4 5 அப்படின்ற இன்னொரு சப் மேட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கும் நமக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது 0 ஆகணும். சரியா, இதில் இருக்கக்கூடிய எல்லா சப் மேட்ரிக்ஸும் 0 ஆனால் தான் நமக்கு ரேங்க்கு 2லிருந்து 1 குறையும். சரியா, இப்போ அடுத்த சப் மேட்ரிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் தி செகண்ட் சப் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்தோம் அப்படின்னா 2 3 4 5. இப்போ இதுக்கு நான் டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இப்போ டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு டயகனல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். 2 × 5 உங்களுக்கே தெரியும், 2 × 5 10. செகண்ட் டயகனலில் மல்டிபிள் பண்ணால் 4 × 3 -12. அப்போது 10 - 12 என்ன கிடச்சிச்சுன்னா -2. நமக்கு 0 ஆகலை. செகண்ட் சப் மேட்ரிக்ஸ் 0 ஆகாதனால இதோட மேக்ஸிமம் ரேங்க் 2. எல்லா சப் மேட்ரிக்ஸும் 0 ஆகியிருந்தால் இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2லேருந்து ரேங்க் 2லேருந்து 1 குறைஞ்சிருக்கும். செகண்ட் சப் மேட்ரிக்ஸ்லேயே 0 ஆகாதனால, அதாவது வேனிஷ் ஆகாதனால ரேங்க் நம்ம 2ன்னு சொல்லிடலாம். சரியா, ஓகே. அடுத்த ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A = 2 ரோ அண்ட் 4 காலம் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போது இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்ற பாருங்கள். கொடுத்துருக்கிற சம முதல்ல நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இதோட ஆர்டர் என்ன அப்படின்றத நம்ம எழுதிடலாம். என்ன அப்படின்னா 2/4. இதில் 2/4 ஆர்டரில் எந்த வேல்யூ மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம்னா 2. அப்போ அதோட மேக்ஸிமம் ரேங்க் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 தான் இருக்கும். சரியா, அதனால தான் கொடுத்துருக்கேன். சின்ஸ் இட்ஸ் ஏ 2/4 ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறனால ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இதோட மேக்ஸிமம் ரேங்க்கு 2ஆக இருக்குது. சரியா, ஓகே. அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா சப் மேட்ரிக்ஸும் 2/2 சப் மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த சப் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா சப் மேட்ரிக்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லாமே 0 ஆனால் தான் நமக்கு ரேங்க் குறையும். ஃபஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இப்போ டிட்டர்மெண்ட் எடுத்தேன்னா பாருங்கள், 1 × 0 என்ன ஆகுது அப்படின்னா +1 × 0 0 தான். அதே போல் -2 × -2 மேலே மைனஸ் இருக்கிறதுனால +4 ஆகும். அப்போ அது ஃபஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸ்லேயே 0 ஆகாதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்லிடலாம். சரியா, சப் மேட்ரிக்ஸ் இஸ் நான்-ஜீரோ. ஸோ ரேங்க் ஆஃப் A = 2 அப்படின்னு சொல்லி நாம் இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நாம் புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சப் மேட்ரிக்ஸ் என்னென்ன சப் மேட்ரிக்ஸ் இருக்கோ முதல்ல நான் சப் மேட்ரிக்ஸ் இது ஒருவேளை 0 ஆகியிருந்தது அப்படின்னா அடுத்த சப் மேட்ரிக்ஸ் போயிருக்கணும். அதுவும் 0 ஆகியிருந்தது அப்படின்னா அதுக்கடுத்த சப் மேட்ரிக்ஸ் போயிருக்கணும். சரியா, இந்த மாதிரி எல்லா சப் மேட்ரிக்ஸ் நம்ம எந்த ஃபஸ்ட் இந்த சப் மேட்ரிக்ஸ் அல்லது இதை கூட இது ரெண்டும் சேர்த்து எடுத்தாலும் நமக்கு எல்லாமே 0 ஆகியிருந்தால் மட்டும்தான் ரேங்க் 2லிருந்து 1 மாறும். சரியா, ஓகே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.